கர்த்தர் தாமே உங்களை ஒருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை நீங்கள் வந்து தேவனுடைய நல்ல செய்தியை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதை நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய ஆசீர்வாதங்கள், மற்றவர்களை நாங்கள் அழிவிலிருந்து பாதுகாக்கிறோம். சமாதானம், சந்தோஷம், எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் இந்த தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கிறதன் மூலமாக, கேட்கிறதன் மூலமாக, மற்றவர்களுக்கு சொல்லுகிறதன் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். உதாரணமாக ஒரு கண் தெரியாத ஆள் வந்து ஒரு அழிவில், அதாவது வந்து ஒரு மலையிலிருந்து கீழே விழ போகிறாருன்னு வைங்க, அவருக்கு தெரியாமல். அப்போ நாங்கள் போயிட்டு அவரை காப்பாற்றுறோம், அவரை கூப்பிட்டு, ஐயா அங்கே பள்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே போல தான் இந்த நல்ல செய்தி கூட, நாங்கள் ஒரு ஆள் ஆபத்தில் இருக்கிற ஆளை நாங்கள் கூப்பிட்டு காப்பாற்றுகிறோம். அதனால தான் கூப்பிட்டு சொல்லு, சத்தமிட்டு கூப்பிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. என்னன்னு சொன்னா, இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனுஷனும் ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில திடீரென்று சொல்லிட்டு, இப்போ இன்றைக்கு கூட நான் பார்த்தினோ மரணங்கள் வந்து வாலிபர்கள், அதாவது வந்து நல்ல யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு ஒரு சகோதரர், ஒரு வாலிபன், ஒரு 18-19 வயசாருக்கு நல்ல மதிப்பெண் எடுத்து பாஸ் பண்ணினவர் திடீரென்று ஒரு வருத்தம் வந்து செத்து போனார். அப்போ திடீரென்று சொல்லி நல்ல வாலிபர்கள், நல்ல நிலையில் இருக்கிறவர்கள், சின்ன பிள்ளைகள் எல்லாரும் வந்துட்டு இந்த உலகத்தை விட்டு போய் விடுறார்கள். அப்போ நாங்கள் அதுக்கு முதல் நாங்கள் வந்துட்டு அவர்களுக்கு நல்ல வழி, நல்ல செய்திகளை கொடுத்து அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு நானும் அப்படித்தான் 22 வயசுல அப்படியே தற்கொலை செய்வோம் என்று சொல்லி என்னலுக்கிட்ட போயிட்டேன். ஆனால் எனக்குள்ள ஒரு யோசனை வந்தபடினால, எங்கே போவேன் நான் அப்படி என்று சொல்லி ஒரு யோசனை வந்தபடினால, கடவுளை பற்றி அறிஞ்சு கொண்டு வெள்ளோணும் என்று சொல்லுறது. அதனால் நான் அதை செய்யாமல் நான் தடுத்து நிப்பாட்டப்பட்டேன். அதுக்கு பிறகு ஒரு சகோதரன் வந்து எனக்கு வந்து ஆண்டவருடைய நல்ல செய்தியை சொல்லி என்னை வந்து நல்ல பாதையில் நடத்தினார். அப்போ நாங்கள் வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவ்வளவு பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல செய்தியை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்களுக்குள்ள வந்து ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள். அப்போ வந்துட்டு எனக்கு நான் இப்படி ஒரு சகோதரன் சொல்லி என்னை காப்பாற்றினார். அப்போ நான் வந்து இன்றைக்கு அநேகருக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு சில பேரை நான் சொல்ல முடியும். என்னுடைய அப்பா வந்துட்டு இனிமேல் பணக்காரனாக, வசதி உள்ளவர்களாக, வாலிப வயசில் மோட்டர் சைக்கிள், காருகள், கடையெல்லாம் வச்சுட்டு நல்ல பணக்காரனாக இருந்தவர். அப்போ ஒரு காலத்தில் எனக்கு 8 வயசாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய பணக்காரன், மிகப்பெரிய கடன்காரனாக மாறிட்டார். பாருங்க, உலகத்தில் பணம், ஆஸ்தி ஒன்றுமே நிரந்தரம் இல்லை. அவர் வந்து தன்னுடைய பாவ பழக்க வழக்கங்களினாலே குடி, வெறி, சிகரெட்டு, மது என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் அடிமையாகி எல்லாவற்றையும் இழந்து பெரிய கடன்காரனாக மாறி கடைசியாக குடும்பத்தை கொண்டு நடத்த முடியாமல் விட்டு போய்விட்டார். இப்போ நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே நாங்கள் கஷ்டப்பட்டு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகணும். அதே போல் இன்றைக்கும் எவ்வளவோ குடும்பங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கடவுளை அறியாமல் பாவ வழியில் போயிட்டு பணங்கள், உழைப்புகள் எல்லாம் செலவழிஞ்சு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இந்த ஆண்டவருடைய நல்ல செய்தியை சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் அவருடைய இருதயங்களை ஆளுகை செய்து இந்த குடும்பங்களை எல்லாம் எவ்வளவோ குடும்பங்கள் இன்றைக்கு நல்லா இருக்குது. இப்போ நான் கூட இன்றைக்கு ஆண்டவரை அறியாமல் இருந்ததுன்னா என்ன மாதிரி என்னுடைய வாழ்க்கை சீர்கட்டு போயிருக்குமோ எனக்கு தெரியாது. அதே போல் இவ்வளவு பேர் நான் இந்த உலகத்திலே பார்க்கிறேன். இயேசுவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்கள் பரிசுத்தமாக இன்றைக்கு ஆண்டவரோட குடி, வெறி, இந்த மோசமான பாவ பழக்க வழக்கங்கள் ஒன்றும் இல்லாமல் இயேசுவோடு வாழுகிறவர் நான் சொல்றது. அதாவது வந்து சும்மா ஆலயத்துக்கு போறவர்கள் மட்டும் இல்லை, இயேசுவை தங்களுடைய உள்ளத்திலே, பரிசுத்தரை தங்களுடைய உள்ளத்திலே வச்சு வாழுகிறவர்கள். அப்போ அவர்கள் வந்து பரிசுத்தமாக தங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழுவார்கள். அப்போ வந்து அவர்கள் அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுவார். அதே மாதிரி சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவு இல்லை. அதனாலதான் இயேசு சொன்னார், மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இப்படி ஒரு கூட கண் தெரியாத போல் விழ போற ஆளை நாங்க கூப்பிட்டு அவரை மனந்திரும்புங்கோ, இங்கால வாங்கோன்னு கூப்பிடுற மாதிரி பாவ வழியில போயிட்டு பாதாளத்திற்குள்ள விழ போறவர்களை
மனம் திரும்புங்கோ, பரிசுத்தமான வழியிலே, இயேசு கிறிஸ்துனுடைய வழியில, அவர் சொல்ற வழியில நடவுங்கோ அப்படி என்று நாங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். இந்த வண்ணமாகத்தான் நான் என்னுடைய தகப்பனுக்கு நான் வந்து ஆண்டவரை பற்றி சொல்லி, அவர் வந்து தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணினார். நான் சொல்லிக் கொடுக்க அவர் என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணார். இயேசுவே, என்னுடைய பாவங்களை மன்னிங்க, உங்களுடைய பரிசுத்தத்தினால் என்ற இருதயத்தை கழுவுங்க, எனக்குள்ள வந்து வாசமாயிருங்கோ அப்படி என்று சொல்லி ஜெபம் பண்ணி அவர் வந்து தன்னுடைய ஆத்மாவை தேவனோடு இணைத்து கொண்டார். அந்த நிலைமையில இருக்கும் பொழுது என்னுடைய சகோதரியோடு நான் கதைக்கும் பொழுது அவ சொன்னா, அன்றைக்கு டெலிஃபோனில் ஸ்ரீலங்காவில் இருக்கிறா, அவரோட நாங்கள் டெலிஃபோனில் கதைக்கும் பொழுது சொன்னா, அங்களுடைய அப்பா வந்து இப்போ பரலோகத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இப்போ இவ்வளோ உறுதியாக சொல்றீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அவ சொன்னா, நான் கனவு கண்டேன். நான் அவர் இந்த உலகத்தை விட்டு போய்க்கு அவர் வியாதியாக இருக்கும் பொழுது அவர் ஜெபம் பண்ணினது, அவர் சேர்ச்சுக்கு போனது எல்லாமே அவ வந்து பார்த்து கொண்டிருந்தவா. அப்போ அதனால அவ வந்து உறுதியாக சொல்றான். அவர் வந்து டாக்டர் கைவிடப்பட்டு அவரால் நடக்க முடியாது, இனிமேல் இயலாத நிலைமையில் இருக்கும் பொழுதே அவர் வந்து ஆலயத்துக்கு சேர்ச்சுக்கு போய் அங்கே போயிருந்தாராம். இப்போ அக்காக்கள் வந்து அந்த சமயத்தில் அங்கே இல்லை. அவர் தானாகவே ஹாஸ்பிட்டலில் விட்டு டாக்டர் சொல்லிட்டாங்களே, இயலாத நீங்கள் குடிக்கிட்டு போங்கன்ட்டு அவர் தானாகவே போயிட்டு சேர்ச்சில் போயிருக்கிறவே தேடி தெரியணும். அப்போ பிறகு வேறு ஆக்கெல்லாம் அவரை கொண்டு விட்டாங்க. அப்போ அவ்வளவு தூரத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு ஆயத்தமாக இருந்தார். அப்போ வந்துட்டு அதே போல் எவ்வளோ பேர் அன்றைக்கு நாங்கள் அம்மாவோட நான் கதைச்சு கொண்டிருக்கும் பொழுது அவ என்னிடத்துல ஒரு கேள்வி கேட்டா, இந்த நீ நியூஸ் பார்க்குறியா, இது உலகத்தில் இவ்வளவு சண்டைகள், பிரச்சனைகள், அழிவுகள்லாம் நடக்குது, இது என்ன மாதிரி முடியும் அப்படின்னு சொன்ன. அப்போ நான் சொன்னேன், அதாவது வந்து இந்த பைபிளில் வேத புத்தகத்தில் எல்லாமே எழுதி வச்சு கிடக்கப்படுறதுக்கு, இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனுஷனுடைய முடிவையும் இந்த வேதத்தில் எழுதி வச்சு கிடக்கு. அப்போ நாங்கள் வந்து வேதம் சொல்றது, துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவு இல்லை, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, துன்மார்க்கனுக்கு வந்து அது துன்மார்க்கருடைய வழி அழிந்து போய்விடும். இப்போ நீதிமான்கள் பனையை போல செழிப்பார்கள், என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு இயேசு அநேக தடவை சொல்றார். விசுவாசிக்கிறவன், தேவனுடைய இயேசுவை பின்பற்றுகிறவன், அப்போ இயேசுவனுடைய வழியில் நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஏனென்றால் அவர் எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி யார் யாரெல்லாம் அவரை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளினமோ அவர்களுடைய பாவங்களை இயேசு கழுவி சுத்திகரித்து அவர்களுக்குள்ள வந்து தங்கியிருந்து அவரை பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிறார். அப்போ நான் எங்களுடைய அம்மாவுக்கு சொன்னேன், எங்களுக்கு வந்துட்டு இயேசு எல்லாத்தையும் இந்த உலகத்தில் நடக்க போகிற ஒவ்வொரு மனுஷனுடைய முடிவையும் எங்களுக்கு எழுதி தந்திருக்கிறார். இப்போ எங்களை பற்றி நாங்கள் கூட ஆண்டவருடைய வழியில் நடக்கலைன்னு சொன்னால் எங்களுக்கு நல்ல முடிவு இல்லை. அப்போ நாங்கள் கடவுளுடைய வழியில் நாங்கள் அந்த அவருடைய வார்த்தையை நாங்கள் பின்பற்றி அவருடைய வழியில் நடக்கும்பொழுது எங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. இப்போ இங்கே ஒரு வசனம் ஒன்று சொல்லுது, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பவுல் சொல்றார், அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய இலச்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்து என இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, அதாவது வந்து இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், அதாவது வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா அவர்களுடைய முடிவு அழிவு. என்னன்னு சொன்னா அவர்கள் வந்து பரலோகத்தை பற்றி அவர்கள் யோசிக்கிறதே இல்லை, பரலோகத்தை பற்றி யோசிக்கிறது இல்லை, அதை பற்றி அவர்கள் தேடுகிறது இல்லை. இப்போ அவருடைய வழியில் நடக்க வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் விரும்புகிறதே இல்லை. அதனால அவர்களுடைய முடிவு வந்துட்டு அழிவு. அவர்கள் இந்த வயிறு, அவர்களுடைய தேவன் வயிறாம், இந்த உலகத்துக்குரியவைகளையே
இந்த வயிற்றை எப்படி நிரப்பலாம் அப்படி என்று சொல்லித்தான் அநேகர் வந்து அதற்காகவே வாழுகிறார்கள். அதற்காகவே இந்த உலகத்திலே சொத்து சுகம் அவங்களுடைய அப்பா மாதிரி அந்த வீடு எல்லாம் சொத்து எல்லாம் வாங்கி சேர்த்தாலும் கடைசியில் அதை பாதுகாக்க கூட அவர்களுக்கு தெரிகிறது கிடையாது. ஆனால் பவுல் சொல்றார், எங்களுடைய குடியிருப்பு இங்கே இல்லை, பரலோகத்தில் இருக்குது. நாங்கள் அதைத்தான் நாங்கள் வாஞ்சித்து அதை நோக்கித்தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். அப்போ வந்துட்டு நாங்கள் எதை வாஞ்சிக்கிறோமோ அதுதான் எங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து நாங்கள் நித்திய வாழ்வை நாங்கள் வாஞ்சிப்போம் என்று சொன்னால் எங்களுக்கு நித்திய வாழ்வு கிடைக்கும். அதனால நாங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வழியில நாங்கள் நடப்போம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த உலகத்தில் முடிவு அதுதான். துன்மார்க்கருக்கு நல்ல முடிவு இல்லை, அவருடைய முடிவு அழிவு. தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தானும் பிழைப்பான். கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணோம். இப்போவே இந்த வேளையிலும் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அந்த வேத வசனத்தின்படி கர்த்தாவே, நீங்கள் சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி ஆண்டவரை நீங்கள் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எங்களுக்கு உயிரோடு எழும்பி இருக்கிறது. அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையில் உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இதை பகிர்ந்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இவருடைய தேவைகள் எல்லாம் சந்தியும். பாவ வழிகளை விட்டு பரிசுத்தமாக வாழ உதவி செய்யும். பாவங்களை மன்னித்து பரிசுத்தமாக வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆண்டவர், நம்முடைய அன்பின் கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நிறைவாக ஒருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை கேட்டபடியால் நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன்.